ஹாய் ஆல். இன்னைக்கான கோட் பார்த்தீங்கன்னா, "தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை." இந்த கோட் நான் ஆக்சுவலி ஏதோ ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கோட் ஆமாம், தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றி இல்லை தான். எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடச்சிராது. ஆனால் அதை நம்ம விட்டுட்டு அதுக்காக போயிடக்கூடாது. அதிலேயே ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த வெற்றியை அடைய முடியும். இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி 2026க்கான கோட். அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அது கிடைக்காம போகிறது கிடையாது. நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுனா அதை ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என் கூட சேர்ந்து படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நான் போடுற வீடியோஸை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம். சிலபஸை எப்பயுமே கூட வச்சுக்கோங்க. என்ன படிக்க போகிறீங்களோ அதை இப்போ நம்ம புக்கில் அட்டை டு அட்டை படிக்க போகிறது கிடையாது. சிலபஸில் என்ன இருக்கோ அதை நம்ம புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட் சிங்கிள் டாபிக் பர் டே. ஒரு டாப்பிக்கை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்காவது முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 3 சப்ஜெக்ட்டுமே படிக்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. எனக்கு கிடையாது. ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப். அது இல்லாமல் எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு என்னால் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் நான் அப்படி தான் படிப்பேன். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படிங்கும்போது நான் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அட்லீஸ்ட் 1 டாப்பிக்காவது கவர் பண்ணணும். அதாவது சிலபஸில் 1 டாபிக் கிடையாது, ஒரு லெசன். அந்த டாப்பிக்கில் ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் படிக்க போகிறேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றைக்கி படித்த அந்த டாப்பிக்கை அன்றைக்குள்ளே எப்படி ரிவிஷன் பார்க்கணும். அடுத்த நாளும் அதை லைட்டாக ரீட் பண்ணி விட்டுட்டாவது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு போடணும். இதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது நம்ம படித்தது மறக்காது. டெஸ்ட்டு பேட்ச் அந்த மாதிரிலாம் நான் இதுலேயும் சேரலை. அதே மாதிரியே நான் எந்த அகாடமிலையும் சேர்ந்து படிக்கலை. 2025லேயும் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எனக்கு தெரியலை. எனக்கு அதுக்கான டைமும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணியிருந்தேன். செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டு தான் நான். நம்மளால் முடியும். எப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணாமல் படிக்கிற கொஸ்டின்ஸை இந்த சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என் கூட படிக்கிறீங்க, நான் இன்னும் ஸ்டடி பிளான்லாம் போடல, ஆனால் இன்றைக்கி இந்த டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத நான் அன்றைக்கி உங்களுக்கு நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதை படிச்சுட்டு அந்த லெசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று, நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி பார்க்காம ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் பார்க்கும்போது நமக்கு அந்த பார்த்த உடனே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என் கூட சேர்ந்து படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.